நாம லடாக் பக்கம் போலாம். அங்க அடிப்படை உரிமைகள் சார்ந்து ஒரு முக்கியமான கைது நடந்திருக்கு. லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கேட்டும் 6வது அட்டவணையில சேர்க்க கோரியும் போராடின காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்ஷுக். அவரை தேசிய பாதுகாப்பு சட்டம், அதாவது NSA கீழே கைது செஞ்சிருக்காங்க. ஆமா, இது சமீபத்துல பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம். தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA 1980. இது இந்தியால இருக்கிற தடுப்பு காவல் சட்டங்கள்ல ரொம்ப கடுமையான ஒண்ணு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு குற்றத்தை செஞ்சதுக்கான தண்டனை இல்ல, யூனிட்டிவ் டிடென்ஷன் கிடையாது. மாறா ஒரு நபர் எதிர்காலத்துல பொது ஒழுங்குக்கோ தேசிய பாதுகாப்புக்கோ இல்லனா அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்துக்கோ ஒரு அச்சுறுத்தலா மாறலான்னு அரசாங்கம் நினைச்சா அவர் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியே தடுத்து வைக்கிறது. இதுதான் பிரிவென்டிவ் டிடென்ஷன். முன்னாடியேவா? ஆமா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட 22வது பிரிவே இதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்குது. NSA கீழே ஒருத்தர 12 மாசம் வரைக்கும் கூட விசாரணை இல்லாம தடுத்து வைக்க முடியும். குற்றம் செய்யறதுக்கு முன்னாடியே கைது செய்ய முடியும்னு சொல்றது கொஞ்சம் தீவிரமா தெரியுதே. இந்த சட்டத்துக்கு கீழே என்ன நடைமுறைகள் இருக்கு? கைது செய்யப்பட்டவங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு? நடைமுறைகள் தெளிவா வகுத்திருக்காங்க. மத்திய இல்லனா மாநில அரசுகள் இல்லனா அவங்க அதிகாரம் கொடுத்த மாவட்ட ஆட்சியர்கள், போலீஸ் கமிஷனர்கள் இவங்க உத்தரவு போடலாம். கைது செய்யப்பட்ட நபருக்கு எதுக்காக கைது செஞ்சோங்கிற காரணத்தை 5லிருந்து 15 நாளுக்குள்ள சொல்லணும். கைது செய்யப்பட்டவர் அரசாங்கத்துக்கிட்ட முறையிடலாம். அது மட்டும் இல்லாம ஹைகோர்ட் நீதிபதிகள் இருக்கிற ஒரு ஆலோசனை குழு, அட்வைசரி போர்டு, அவங்க இந்த தடுப்பு காவல் உத்தரவை 3 வாரத்துக்குள்ள ஆய்வு செய்யணும். அந்த குழு தடுப்பு காவலுக்கு போதிய காரணம் இல்லைன்னு நினைச்சா அவரை விடுவிக்க உத்தரவிடணும். ஆனா இதுல சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்? கைது செய்யப்பட்டவர் அந்த ஆலோசனை குழு முன்னாடி ஒரு வக்கீல வச்சு வாதாட முடியாது. அப்புறம் பொது நலன் கருதி சில தகவல்களை அரசு அவருக்கு சொல்லாம கூட இருக்கலாம். அப்போ திரு வாங்சுக் மாதிரி கைது செய்யப்பட்டா அவங்களுக்கு என்ன சட்ட ரீதியான வழிகள் இருக்கு? சில வழிகள் இருக்கு. அவர் அரசாங்கத்துக்கிட்டேயே தன்னோட தடுப்பு காவலை மறுபரிசீலனை செய்ய சொல்லி கேட்கலாம். ஆலோசனை குழுவோட முடிவுக்காக காத்திருக்கலாம். இல்லனா நேரடியா ஹைகோர்ட்கோ விதி 226 கீழே இல்ல உச்சநீதிமன்றத்துக்கோ விதி 32 கீழே போகலாம். தன்னோட தடுப்பு காவல் சட்ட விரோதமானதுன்னு சொல்லி ஹபியஸ் கார்பஸ் மனு போடலாம். அரசாங்கமே கூட எந்த நேரத்திலையும் தன்னோட உத்தரவை ரத்து செய்ய முடியும். இந்த NSA சட்டம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சர்ச்சைக்குள்ளாகி இருக்கா? இதன் பயன்பாடு பத்தி வேற கருத்துக்கள் இருக்கா? ஆமா, நிச்சயமா. இந்த சட்டம் வந்ததிலிருந்தே இதோட பயன்பாடு பத்தி விவாதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது தேசிய பாதுகாப்புக்கு அவசியமான ஒண்ணுன்னு அரசாங்கங்கள் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இது எதிர்கருத்து சொல்றவங்கள ஒடுக்கிறதுக்கும் தனிமனித உரிமைகளை மீறதுக்கும் பயன்படுத்தப்படுறதா விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. 2023ல அம்ரித்பால் சிங், 2017ல பீம் ஆர்மி தலைவர் சந்திரசேகர் ஆசாத் அவர் அப்புறம் கோர்ட்டால விடுவிக்கப்பட்டார். 2020ல CAA எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் சிலர், டாக்டர் கஃபீல் கான் இவரோட தடுப்பு காவலை அலகாபாத் ஹைகோர்ட் ரத்து செஞ்சது. இவங்க மேலெல்லாம் NSA பயன்படுத்தப்பட்டதுன்னு நினைவிருக்கலாம். சில மாநிலங்கள்ல குறிப்பிட்ட சில குற்றச்சாட்டுகளுக்கும், உதாரணமா வகுப்புவாத வன்முறை, பசுவதை இதுக்கெல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றங்களும் சில சமயங்கள்ல NSA தவறா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி தலையிட்டு தடுப்பு காவல் உத்தரவுகளை ரத்து செஞ்சிருக்கு. உதாரணமா 2012ல ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் தலையிட்டது. ஆக ஒரு பக்கம் தேசிய பாதுகாப்புங்கிற நோக்கம், மறுபக்கம் மனித உரிமை மீறல்ங்கிற குற்றச்சாட்டு, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பதட்டமான நிலைமையை தான் இந்த சட்டத்தை சுத்தி இருக்கு.